கலந்து உறுதியாக பயன்படுவாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களுக்கும் தங்களுடைய இந்த கருத்துக்களை நன்றாக உருவாக்கி வாழ்க்கை பயன்படுவாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். சார்ந்தவர்கள் இப்பொழுது நாமாவுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்பார்கள். நம பார்வதி பதையே தென்னாடுவேஸ்வரே போற்றி. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நம. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நம. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நம. சிவாய நம ஓம் சிவாய நம. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் நம சிவாய. நம பார்வதி பதையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். ஜெய் ஸ்ரீ ஆதிபராசக்தி மகாமாயை கி ஜெய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றமுள்ள அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அரிது அரிது
மானிடராய் பிறத்தல் அறிவு. அதிலும் கூர் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அறிவு. சங்கராச்சாரியார் 3 விஷயங்களை சொல்லுகிறார். மனுஷ்யத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்சயத்துவம் அப்படிங்கிறார். முதல்ல மனித பிறவை கிடைப்பது அரிது, கஷ்டம். அதற்கு பிறகு முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம் அப்படின்னா நல்ல இடத்தை, நல்ல சூழ்நிலையை, நல்ல பெற்றோரை, நல்ல ஊரை, அனைத்தும் முழுவதுமே நம்மை சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உயர்ந்ததாக இருக்கின்ற இடத்தில் நாம் இருப்பது, அதைவிட புண்ணியம் பண்ணியிருக்கணும். மனுஷ்யத்துவம், முமுட்சுத்துவம். இருக்கிற வரைக்கும் உங்களை நன்றாக பாதுகாத்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, ஏன்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா உயர்ந்த சூழ்நிலை. என்னது? ஒரு விதை பூமியில் விதைக்கப்பட்டு அது சின்ன செடியாக வளர்ந்து கன்றாகி அப்புறம் என்ன மரமாக வளர்வதற்கு எவ்வளோ பாதுகாப்பு தேவைப்படுது. வேலி கட்டுறோம், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறோம்? தண்ணீர் விடணும். காற்று, மழை இதிலெல்லாம் பாதிக்காத அளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அதை பாதுகாத்தா தான் அது கடைசியாக நல்ல ஒரு செடியாக வளர்ந்து அதனுடைய பலனை அது தருமா? வராதான்? தரும். அந்த செடியை வளர்ப்பது போல மாணவர்கள், மாணவிகளாகிய உங்களை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வளர்ப்பது அப்படிங்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி சூழ்நிலை வேணும், தனி ஆட்கள் வேணும், புண்ணியம் வேணும். என்ன வேணும்? புண்ணியம் வேணும். முதல்ல நம்ம மனிதனாக பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த பிறந்த மனிதன் நல்லபடியாக படிக்கணும், வாழணும். அதுக்கு முக்கியமான அடிப்படை தேவை என்ன அப்படின்னா கல்வி. அது திருவள்ளுவர் கல்வியை பற்றி என்ன சொல்றாரு? கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் கற்றாரே காமுறுவர். கல்விக்கு அவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம், மகத்துவம் தேவைப்படுது. கல்வி என்பது 3வது கண். எத்தனாவது கண்? இது புறக்கண். இது 2 கண்ணும் இருக்கு. அது நமக்கு பார்க்கறதுக்காக இருக்குது. மனக்கண் அல்லது அகக்கண்ணை திறப்பது அப்படின்னா அதுதான் கல்வி. அந்த கல்வி எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லுகின்றார். எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன் அப்படிங்கிறது. கல்வி என்பது மனிதனிடத்தில் இருக்கின்ற பரிபூர்ணத்தன்மையை வெளிப்படுத்துவதுதான் கல்வி. ஸோ ரிலிஜியஸ் சமயம் என்பது என்ன அப்படின்னா ரிலிஜியஸ் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிவினிட்டி ஆல்ரெடி இன் மேன். சமயம் என்பது மனிதனிடத்தில் இருக்கின்ற தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். அது 2மே இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கு. ஒன்று தெய்வீகத்தன்மை, இன்னொன்று கல்வி, பர்ஃபெக்ஷன். இந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத அதை தொடர்ந்து இன்னொரு வார்த்தை சொல்லுகின்றார் விவேகானந்தர். பர்ஃபெக்ட் மேன் இஸ் காட் அப்படிங்கிறார். என்னது? இந்த இடத்துல சொல்லும் போது எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேனுங்கிறாரு. அதே பர்ஃபெக்ஷனை வச்சு என்ன சொல்றாரு? பர்ஃபெக்ட் மேன் இஸ் காட் அப்படிங்கிறார். அதுதான் சொல்றது என்ன அப்படின்னா முமுட்சுத்துவம். தெய்வீக நிலையை, அந்த உண்மையை, அந்த உயர்ந்த நிலையை உணர்த்துவதற்கு ஒருத்தர் தேவை. அவர்தான் யார்? குரு. இடம், ஆள், பொருள் 3மே தேவை. நீங்கள்லாம் குழந்தையா பிறந்துட்டீங்க. உங்களை வளர்த்து ஆளாக்கி நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அதை உங்களை மனதில் பதிய வைத்து உங்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது சமுதாயத்தின் கடமையாக இருந்தாலும் பெற்றோருடைய கடமை, ஆசிரியருடைய கடமையெல்லாம் அதில் என்ன இருக்குது? அடங்கி இருக்குது. நீங்களாம் நல்ல பிள்ளைகளாக வளரணும்னு விரும்புகிறீங்களா? நல்ல குடும்பத்தில் நல்லபடியாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை நான் எப்படி ஒன்றா இருக்கணும்னு விரும்புகிறீங்களா?
இல்லையா? பர்ஃபெக்டாக இருக்கணும் தான் விரும்புகிறோம், எல்லாருமே அப்படி தான் விரும்புகிறோம். மனுஷத்துவம், அப்புறம் என்ன? முமுட்சத்துவம். உங்களிடத்தில் இருக்கின்ற தெய்வீக தன்மையையும் பரிபூரணத்தன்மையையும் வெளிப்படுத்துவதாக இருக்கின்ற இடம், அந்த இடத்தில் இருக்கின்ற சூழ்நிலை, அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த பயிற்சி கிடைக்கின்றதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே போகிறோம், அதுதான் முக்தி. அதுதான் என்னது அப்படின்னா முமுட்சுத்துவம். அப்புறம் மூன்றாவதாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா மகாபுருஷ சம்ஸ்ரயத்துவம். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாராவது ஒரு மனிதரை உதாரண புருஷர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹூ இஸ் யுவர் கோல்? ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? உங்களுக்கு ரோல் மாடல் யார்? நான் சொல்கிறது என்னன்னா, இன்றைக்கு சுதந்திர தினம், அதுவும் உங்களுடைய ரோல் மாடல் எதுவாக இருக்கணும்? சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். என்னது இல்லையா? த கிரேட்டஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு யாருன்னா என்னுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லி, அதையும் தாண்டி நம்மளுடைய ரோல் மாடல் அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை, ஒரு கருத்தையாவது நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. அது ஏதாவது ஒரு ரோல் மாடல் வச்சுக்கணுமே. நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் கேட்டேன், எதை வேணால் நீ சொல்லுப்பா, நீ எதை பின்பற்றுகிறாய், அது மனிதனாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், எதை வேணாலும் சொல்லு, நீ யாரை பின்பற்றுகிறாய் அப்படின்னு கேட்டேன். அந்த பையன் சொன்னான், நான் தென்னை மரத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொன்னான். என்ன மரம் அப்படின்னா தென்னை மரத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்கு? நம்மளுடைய நாட்டிலே, நம்முடைய ஊரிலே தென்னை மரமும் வாழை மரமும் தன்னை முழுவதுமாக என்ன பண்ணுது? உலகத்துக்கு அர்ப்பணித்து விடுகிறது, கொடுத்து விடுகிறது. வாழை மரத்தில் ஏதாவது வேஸ்ட் இருக்கா? நீங்கள் தான் யோசனை பண்ணி பாருங்கள். வாழை பழம், வாழை இலை, வாழை தண்டு, வாழை நாறு, வாழை மட்டை, இந்த மரத்தை வெட்டி சாய்ச்சாலும் இந்த மாதிரி சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, கல்யாணம், கச்சேரி அப்படின்னா கொண்டு வந்து வாசலில் எதை கட்டுறாங்க? பனைமரம், வாழை மரத்தை தான் கட்டுறாங்க. தான் வெட்டப்பட்டாலும் அந்த மரம் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்துதான் என்ன பண்ணுது அப்படின்னா மண்ணுக்குள்ளே போகிறது. அப்போ நீ எப்படி இருக்கணும் இந்த உலகத்தில்? உன்னை முழுவதுமாக உன்னுடைய குடும்பத்திற்கு, உன்னுடைய தாய் தந்தையருக்கு, உன்னுடைய சொசைட்டிக்கு, உலகத்துக்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டுமா? இல்லை சுயநலமாகவே இருந்துட்டு போயிடலாமா? சொல்லுங்க. அர்ப்பணிக்கத்தான் வேண்டும். சத்தமாக சொல்லுங்க. அப்படி அர்ப்பணிப்பை செய்ததுனால தான் இன்னைக்கு நாமெல்லாம் ஈஸியாக, சந்தோஷமாக, சுதந்திரமாக இந்த உலகத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் அர்ப்பணித்தார்கள்? காலையில் சொன்ன பார்த்தீங்களா? சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள். பெரிய லிஸ்டே இருக்குது, பேரை படிச்சுக்கிட்டே போகலாம். உங்களை போன்ற சிறு வயது மாணவிகள், குழந்தைகள்லாம் நாளைக்கு இந்த நாட்டினுடைய பிரஜைகள். இந்த ஸ்கூல்லையே இப்போ படிக்கிற பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளே யாராவது ஒருத்தர் திருப்பூர் மாவட்டத்துக்கு கலெக்டராக வரமாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? வருவீங்களா? வரமாட்டீங்க? வருவோம், நம்பிக்கை இருக்கு. டாக்டராக வருவீங்களா? வருவீங்க. இன்ஜினியராக வருவீங்களா? வருவீங்க. இஸ்ரோ சயின்டிஸ்டாக வருவீங்களா? வரமாட்டீங்க. வரும். இப்படி ஏதாவது ஒரு ஆள் உங்களுடைய ரோல் மாடல் யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட வீரர்களாக இருக்கணும், சுவாமி விவேகானந்தராக இருக்கணும், லட்சியவாதிகளாக இருக்க வேண்டும். உங்களுடைய ரோல் மாடல் யார் இருக்கணும்? லட்சியமே இல்லாத வாழ்க்கையே கிடையாது. சரி, இப்போ 3 விஷயம் சொன்னேன். ஒன்று, அறிந்து மானிடராக பிறத்தல் அரிது இருக்கட்டும், பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் 2வது மனுஷத்துவம், அடுத்தது முமுட்சுத்துவம், நல்ல மனிதனாக வாழ வேண்டும், நல்ல இடம் வேண்டும், சூழ்நிலை வேண்டும், நல்ல மக்கள் வேண்டும். 3வது மகாபுருஷ சம்ஸ்ரயத்துவம். இந்த மகாபுருஷ அப்படின்னு சொல்லி சொன்னாலே யாருன்னா, உயர்ந்த மனிதர்கள், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருந்து தங்களை சொசைட்டிக்கு தியாகம் பண்ணவர்கள், அர்ப்பணிப்புள்ளவர்கள் யார் இருந்தாங்க, இருக்கிறாலும் செத்து போயிட்டாலும் சரி பரவாயில்ல,
அவர்களை உங்களுக்கு உதாரண புருஷர்களாக வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களை பற்றி நாளைக்கு 4 பேர் என்ன பண்ணுவாங்க, பேசுவார்கள். அதுதான் உயிர் நாடி. உங்களை இயக்குவது எது? உங்களை இயக்குவது யார்? அதுபோல உங்களை எல்லாம் இயக்குவது யாராக இருக்க வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். என்ன நாச்சியார்? வீரமங்கை. இவர்களை இயக்குவது யாராக இருக்க வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ், சுவாமி விவேகானந்தர், இப்படி லட்சிய புருஷருடைய வாழ்க்கை வரலாற்று தான் லைப்ரரியில் எடுத்து நீங்கள் படிக்கணும். மகாத்மா காந்தி இந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முன்பு அவருடைய தாய்க்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தார். என்ன சத்தியம் செய்து கொடுத்தார் சொல்ல முடியுமா? மது அருந்த மாட்டேன், அப்புறம் புலால் உண்ண மாட்டேன், அப்புறம் பொய் பேச மாட்டேன். என்ன மாட்டேன்? அதுதான் வேதமே முதல்ல என்ன சொல்லுதுங்க, சத்தியம் வத. என்ன சொல்லுது? இந்த 3வது மகா புருஷ சம்ஸ்ரயத்துவம், பெரியவர்களுடைய அந்த தொடர்பு இருந்தால்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மனிதனாகவே வாழ முடியும். நல்ல விஷயங்களோடும் நல்ல மனிதர்களோடும் உயர்ந்த மனிதர்களோடும் இந்த மாதிரி தியாகிகளுடைய சம்பந்தம் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம கொஞ்சம் படித்தோம்னா தான் நம்ம என்னவா வாழ முடியும், மனிதனாகவே வாழ முடியும். அதுதான் எசன்ஸ், அங்கே தான் விஷயமே இருக்கு. இப்போ சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரு, மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயத்துவம். சம்ஸ்ரயத்துவம்னா தொடர்பு. என்னது சம்சயம்னாலே என்னது? தொடர்புன்னு அர்த்தம். சேராத இடங்களிலே ஓதாமல் ஒரு நாளும் ஒருவரையும் உள்ளாங்கு மாதாவை ஒரு நாளும். அடுத்தது வீட்டில் தாய் தந்தையர்கள் காலையில் நீங்கள் கிளாஸுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு பத்திரம்லாம் கட்டி கொடுத்து, பாருமா தம்பி நல்ல பிள்ளைங்களோட சேரு. என்ன சொல்கிறாங்க? ஆமாம், உங்களுக்குள்ளவே சிலதெல்லாம் வந்து மாறி மாறிலாம் இருக்குது. அவங்களாம் கூட சேராங்க. நல்லா படிக்கிற பெண்ணாக கூட ஃப்ரெண்டாக கூட சேருது. நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பொண்ணு, நல்ல குழந்தைகள் அவங்களாம் கூட சேர்ந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு பாரு, நல்லா படி அப்படி தானே சொல்லுவாங்க. அந்தர்யோகம்ன்ற பேரில் உங்களுக்கு வேதத்தினுடைய சாராம்சத்தை சொல்ல போகிறேன். என்ன சாராம்சம்? சாராம்சம். வேதம் எடுத்த உடனே தைத்திரிய வருஷத்தில் சிக்ஷாவதியில் என்ன சொல்லுது அப்படின்னா, எடுத்த உடனே சத்தியம் வத சொல்லுங்க. நீ சொல்லு, சத்தியம் வத. அப்பாடா இப்போதான் இருக்கிறதே தெரியல. 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க, சத்தியம் வத தர்மம் சர மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ. இதுவரைக்கும் வேதம் சொல்லுது. இதையும் தாண்டி விவேகானந்த சுவாமிகள் சொல்றாரு, மூர்க்க தேவோ பவ தரித்திர தேவோ பவ. வேதத்தையே விவேகானந்த சுவாமிகள் என்ன பண்றாருன்னா ரீமாடலைஸ் பண்றாரு, ரீமாடிஃபிகேஷன் பண்றாரு. முதல்ல நீ செய்ய வேண்டியது சத்தியத்திலிருந்து பிசகாதே. ஒரு நாளும் உண்மையை தவிர தலையே 3 நாள் என்ன பண்ணக்கூடாது, போய் அப்பாடா நீங்க சொல்லுங்க. ஒரு நாளும். ஆமா, ஏன் லேட்டாக வந்தா கேட்குறாரு டீச்சர். லேட்டாக வந்தா அதான் ஏன் லேட்டு. அப்போ அதுக்குள்ள ஏதோ ஒரு சூக்ஷ்மம் என்ன இருக்கு, ஒளிஞ்சிருக்கு. உண்மையை சொல்றதுக்கு சங்கோச்சமா இருக்கு. உண்மையை சொல்லிட்டு போங்க, தலையே போனாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க. சத்தியம் ஒன்றே பேசியதால் இந்த உலகத்திலே ஒருத்தரை ஜெயிக்கவே முடியாமல் போய்விட்டது. ஒரு முனிவருக்கே. யார் அது? விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனை உன்னை பொய் பேச வைப்பேன்னு சொல்லி சபதம் எடுத்தார்.
ஆனால் கடைசி வரை அந்த மன்னன் ஹரிச்சந்திரன் என்ன பண்ணுறான்? பேசல. தன்னுடைய ஆட்சி, தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வேனிஷ் அவுட் ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் என்ன பண்ணலை? சத்தியத்தை எதற்காகவும் நீ என்ன பண்ணக்கூடாது? தியாகம் செய்யக்கூடாது. சத்தியத்திற்காக எதையும் நீ என்ன பண்ணலாம்? அதுதான் முக்கியம். நம்முடைய இந்திய நாட்டினுடைய மோட்டோ இலட்சணை தெரியுமா? இருக்கா? பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டினுடைய இலட்சணை கோபுரம் நம்ம இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு வார்த்தை எழுதி என்ன போடுது? வாய்மையே. வாட் இஸ் மீன் பை வாய்மை? உண்மை. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்களுடைய இலட்சணை ஒன்று இருக்கு, அதில் போட்டுருக்காங்க சத்தியமேவ ஜெயதே. இந்தியாவுடைய பண்பாடே என்னது அப்படின்னா சத்தியம். அந்த சத்தியத்தை தவறாமல் இருந்ததற்கு ஒரு உதாரணம் ராமாயணத்தில் ராமன் என்ன பண்றான்? சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகவே என்ன பண்றான்? அவதாரம் செய்தான். யாரு? ராமாயணம். சத்தியம் வத எக்ஸாம்பிள் என்ன? என்ன கதை? ராமாயணம். தர்மம் சர, தர்மத்தை பாதுகாப்பதற்காகவே, தர்மப்படி நடப்பதற்காகவே ஒரு வரலாறு நடந்தது இந்த உலகத்தில். அது என்னது? மகாபாரதம். அதனால தான் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்றார், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை பாதுகாப்பதற்கும் அதர்மத்தை அழிப்பதற்கும் யுகந்தோறும் நான் என்ன பண்றேன்? அவதாரம் பண்ணுகின்றேன். தர்மம் தர்மம் தர்மத்தை காக்க, தர்மம் நம்ம என்ன பண்ணுது? காக்கும். அதனால ரெண்டு விஷயம் இப்போ சொல்லிக்கிட்டே வர்றதில்ல, ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று சத்தியத்தின்படி நட, இன்னொன்று தர்மத்திலிருந்து விலகாதே. சத்தியம் வத தர்மம் சர. ராமன் என்ன சத்திய வாக்குக்காக என்ன பண்றாரு சொல்லுங்க பார்ப்போம். ராமன் ராமாயண மகாபாரதம் நீங்க படிச்சிருக்கிறீங்களா? தெரியுமா தெரியாது? தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க. ராமன்னா யாரு சொல்லுங்க. எந்த நாட்டில் அவர் இருந்தார்? இந்தியாவில் ராமனுக்காக ஒரு கோவில் கட்டி இப்போ கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க. அப்பாடா, அயோத்திவாசி ராமன். யாருக்காக அவர் என்ன பண்றாரு? சத்தியத்தை தவறாமல் இருந்தால் தசரத சக்கரவர்த்தி அவர் அப்பா அம்மாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். ஒரு செக்கு, பிளாங்க் செக்கு கொடுத்திருந்தார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்தாராம். என்ன செக்கு? பிளாங்க் செக்கு. சத்தியம், உனக்கு இந்த வாக்கை கொடுத்தேன்னு சொல்லி ஒரு செக் ஒன்று கொடுத்தாரு. யாரு? தசரத சக்கரவர்த்தி. யாருக்கு கொடுத்தாரு? கைகேயிக்கு கொடுத்தாரு. செக் அந்த அம்மா வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பிளாங்க் செக். எனி டைம், எனி பேங்க், எனி பிளேஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். அட்பாரட் ஆல் பிரான்ச்சஸ். செக்கில் என்ன போட்டிருக்காப்போ? அட்பாரட் ஆல் பிரான்ச்சஸ் வேலிட். திருப்பூரில் செக் கொடுத்தா திருவள்ளகத்தில் மாற்றிக்கலாம். அப்படி ஒரு செக் கொடுத்தாங்க. இந்த செக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? இப்போ அந்த செக்குக்கு செக் வச்சுட்டாங்க. யாரு? கைகேயி இல்லை. கைகேயி நல்ல அம்மா தான். இதெல்லாம் சொல்லுங்க. கரெக்டு தான், சொல்லுங்க. மந்தரை எந்த ஒன்று தாங்க. கூனி அந்த அம்மா கிட்ட செக்கு மாட்டிக்கிச்சு. உங்களுக்கு ராமாயணம் சொன்னால் புரியாது, கதை சொன்னால் தான் புரியும். செக்கு யார் கையில் மாட்டிக்கிச்சுப்பா? அதனால நீங்கள் எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. கூட போடக்கூடாது. இந்த செக்கை வந்து பவுன்ஸ் ஆகலை, பவுன்ஸே ஆகாத செக்கு அந்த மரத்தை தவறாக பயன்படுத்த சொல்லி ஐடியா கொடுத்தது யாரு? உனக்கு என்ன அப்படின்னா, உன்னுடைய ராமன் எங்கே போனோம்? பரதன். அதான் ஒத்துப்பாங்களா? தசரத சக்கரவர்த்தி ராமன் மீது பேரன்பே வடிவெடுத்து பேரன்பே வைத்திருக்கின்றார். தன்னுடைய சொந்த பிள்ளைய, முதல் பிள்ளை யாரு? நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. சரி, ராமனை எதுக்கு அனுப்புறாங்கப்பா? எதற்காக?
தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாய் நல்லா கேட்டுக்க. தாயில் சிறந்ததொரு தந்தை சொல்மிக்க. தந்தை சொல்லிட்டாரு. யாருக்கிட்ட சொன்னாரு? அம்மா கிட்ட சொன்னாரு. உனக்கு ஒரு வரம் கொடுத்தேன், நீ எப்போ வேணா இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்ன விஷயம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த தாய் தன்னுடைய மகனையே என்ன பண்ற, காட்டுக்கு போக சொல்ற. தந்தை கொடுத்த வாக்கை யாரு மீறலப்போ? ராமன். அதுக்கு பேர் தான் என்னது? சத்தியம். என்னது? இப்போ உள்ளவங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, சத்திய சக்கர பொங்கல், பொய் புளியோதரை. என்னது? சத்தியம் பொய். இந்த பக்கம் ஒன்று சொல்றது, அந்த பக்கம் ஒன்று சொல்றது, எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது. சத்தியத்துக்கு நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன சாமி நன்மை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் சொல்றது அப்படியே பலிக்கும். என்னது? வாக் சக்தி. என்ன சக்தி? பொய் பேசாத நாக்கு 12 வருடங்கள் அப்படி பயிற்சி பண்ணினால் நீ சொன்னது கண்டிப்பா நடக்கும். அதனால குழந்தைகளிடத்தில் இந்த சத்தியம், உண்மை, வாய்மை அப்படிங்கிறது விதைச்சிட்டோம் அப்படின்னா, உங்களை உயிர் இருக்கின்ற வரை உங்களால் என்ன பண்ண முடியாது, யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அப்போ சத்தியத்தினுடைய தன்மை 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று, விஸ்வாமித்திர மகரிஷி ஹரிச்சந்திரனை உன்னை பொய் பேச வைப்பேன்னு சொல்லி போராட்டம் பண்ணாரு, முயற்சியும் பண்ணாரு. ஆனால் தோல்வி யாருக்கு? முனிவருக்கு அந்த கதி. அதே போல தசரத சக்கரவர்த்தி கொடுத்த வாக்கை, தாங்க தந்தை கொடுத்த வாக்கை, அது பொய்யாக போகக்கூடாதுங்கிறதுக்காக ராமன் என்ன பண்றான், காட்டுக்கு போறான். நாளைக்கு விடிஞ்சா பட்டாபிஷேகம் எங்க? அயோத்தியில். இன்னைக்கு நைட்டே என்ன பண்ணியாச்சு, வனவாசம். இப்படி உண்மைக்காக, சத்தியத்துக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ணுடைய வரலாறு படைத்தது தான் நம்மளுடைய தேசம். என்ன தேசம்? பாரத. பாரத பூமி பழம்பெரும் பூமி, பாரத தேசம் புண்ணிய தேசம். அதுக்கு தான் பாடி வச்சேன். 2வது, தர்மம் சர. ஒவ்வொன்றா லைனாக சொல்லிக்கிட்டே வந்தேன். என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு மனுஷனாக பிறக்கிறது கஷ்டம், மனுஷனாக பிறக்கிறோம். மனுஷத்துவம். அப்புறம் என்னது? முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயத்துவம். அதனுடைய தொடர்ச்சியாக என்ன சொன்னேன் அப்படின்னா, சத்தியம் வத. என்ன அடுத்தது? தர்மம். தர்மத்திலிருந்து எப்படி நம்ம மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மகாபாரதம். என்ன பாரதம்? பாரத தேசத்தினுடைய பெயரிலேயே இருக்கின்ற இதிகாசம் என்னதுன்னா பாரதம். இதுக்கு முன்னாடி போட்டான் என்ன பேரு? மகாபாரதம். சிவராத்திரி மாசம் வருது. வருஷத்துல ஒரு சிவராத்திரி விசேஷமா வருது. அதுக்கு என்ன பேரு? அப்படின்னா என்னது அப்படின்னா, உயர்ந்ததிலும் உயர்ந்தது, பெரியதில் பெரியது எது? மகா. லக்ஷ்மி பேர் இருக்கு, முன்னாடி மகா போட்டா அப்ப எல்லாமே மகாலட்சுமிகிட்ட இருக்கும். என்ன இருக்கும்? செல்வம், தனம், தானியம், பசுபுத்திர லாபம். மகாலட்சுமிகிட்ட என்ன இருக்கணும்? எல்லாமே இருக்கணும். மகாங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அப்போ நம்முடைய தேசம் என்னத்தை இதிகாசமாக கொண்டிருக்கு? மகாபாரதம். மகாபாரதத்தில் யார் இருந்தால் யாருக்கு சண்டை சொல்லுங்க? பாண்டவர்கள் எத்தனை பேர்? கௌரவர்கள் எத்தனை பேர்? இதில் கதாநாயகனாக இருந்து மகாபாரத போரை நடத்தி தர்மம்தான் வெல்லும் என்பதை அதற்கு உறுதுணையாக இருந்தவர் ஒருத்தர் இருந்தார். யாரு? என்னது? யதா யதா விதர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் சொல்றார் இந்த ஸ்லோகம். யதா யதாகி தர்மஸ்ய, எப்பொழுதெல்லாம் தர்மம் நிலைகுலைகிறதோ, தர்மம் அழியும் போன்று தெரிகிறதோ, யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத. பாரதன் இந்த இடத்துல யாருன்னா அர்ஜுனனை சொல்றாரு. இந்த தேசத்தில் எப்பொழுதெல்லாம் தர்மம் நிலைகுலைந்து போகிற மாதிரி தெரிகின்றதோ அப்பொழுதெல்லாம் லானிர் பவதி பாரத
அப்யுத்தானம் அதர்மஸ்ய, அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை நான் என்ன பண்றேன், அழிக்கின்றேன். ததாத்மானம் சுஜாமியம். திருமண வாழ்க்கையில் கல்யாண பத்திரிகையில் போடுவாங்க, அன்பும் அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் வயலும். அன்பு அப்படின்னா என்னது? லவ், ஒருத்தர் மீது வச்சிருக்கிற அன்பு. அரண் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா தர்மம். அங்கதான் ஆரம்பிக்குது. சாமி இவ்வளவு விஷயம் இருக்கா? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்பளத்தில் என்ன போட்டிருக்கா, சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும். அதனால்தான் காலையில் பண்ணாங்க, பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் பாட்டாங்களா இல்லையா? என்ன பண்றீங்க, தூங்குறீங்களா? கேட்டீங்களா இல்லையா? அப்போ சத்தியம் வத முடிஞ்சது. இப்ப என்ன முடிஞ்சது? தர்மம். தர்மத்திலிருந்து ஒரு நாளும் விலகக்கூடாது. ரூல்னா ரூல் தான், பாயிண்ட்னா பாயிண்ட் தான். +2 படிக்கிறீங்க, பரீட்சை பண்றீங்க, மார்க்கெல்லாம் வந்து நல்லா எடுக்கணும்னு சொல்லி தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா பார்க்காம எழுதணும். என்ன பண்ணணும்? அங்கதான் வில்லங்கமே அங்கதான் ஆரம்பிக்கும். படிக்கிறோம், எல்லாம் வந்து ஞாபகத்தில் இருக்கு. இந்த பயத்தில், பரிசு பயத்தில் என்ன ஆகுது, எழுத போது மறந்துது. சரி பிள்ளை மறந்து போது பரவாயில்ல, சயின்ஸ் புக் இப்படி பார்த்து எழுது. தர்மமா? தர்மம் இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு. சுதர்மம், ஸ்ரீ தர்மம், யுக தர்மம், புருஷ தர்மம், என்னென்னலாம் இருக்கு எல்லாம் என்னது தர்மம் தான். கம்ப்ளீட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். மாணவ பருவம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், தர்மத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும். வைகரை துயிலெழு, என்ன எழு அப்படின்னா என்ன? காலையில் 8 மணிக்கு எந்திரி, அப்படிதானே? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? இல்லை எனக்காக சொல்றீங்க, நானும் சரி தலையாட்டிக்கிறேன். இன்னைக்கு சுதந்திர தினம் காலையில் எழுந்திரிச்சு குளிக்க வச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் தலையெல்லாம் வாரி சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க ஸ்கூலுக்கு. நாளைக்கு என்ன கிழமை? அப்பா ஆனால் ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சாது. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 12 மணிக்கா? பார்த்தீங்களா? கேட்டுக்கோப்பா, நீங்களாம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்க? 11 மணி, 6 மணி. பரவாயில்ல போலங்க. யாரோ ஒருத்தர் உண்மையை சொல்லிட்டாங்க. இந்த சத்தியம் வத தர்மம் சார் சொன்னேன்ல, அதனுடைய பலன் உண்மையை சொல்லிட்டாங்க. எத்தனை மணி? 10 மணி. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? வைகரை. காக்கா எத்தனை மணிக்கு எந்திரிக்குது? கோழி எத்தனை மணிக்கு கூவுது? 9:15. பறவை இனங்கள், விலங்குகள், இயற்கை எல்லாமே கரெக்டாக சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்துருது. மனுஷனுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஸ்கிரீனை மூடுப்பா, வெளிச்சமாக இருக்கு, தூக்கி என்ன பண்ணுறாங்க? காலை எழுந்தவுடன் அப்புறம் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல மாலை பொழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு பாப்பா ஆண்டாங்களா இல்லையா? காலை எழுந்தவுடன் எந்திரிச்சாதானே படிக்கிறது, எந்திரிக்கிறதே கிடையாது. ஸோ என்னாச்சு? தர்மம் போச்சு. யூ பைபாஸ்டு த ரூல். ரூல் என்ன பண்ணியாச்சு? பைபாஸ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் ஸ்கூலுக்கு வர்றீங்களோ இல்லை லீவில் போடுறீங்களோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? அப்பா அம்மா எந்திரிக்கிறத விட நீங்கள் எந்திரிக்கணும். எந்திரிச்சிட்டிங்கன்னா அவங்களே என்ன பண்ணிடுவாங்க? இது வேற, இந்த பிள்ளைய பற்றிட்டு நான் பண்ணுற பாடு இருக்கேன், துருன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் வந்து சொல்லலாம். இந்த கோடை விடுமுறையில் நீங்களே வச்சுக்கிறீங்களா? இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்காங்க மாணவர்கள் மாணவிகள். உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, காலையில் யாருமே என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. 5 மணிக்கு மேலே என்ன பண்ணிருக்கோம்? எந்திரிச்சு பாடங்களை படிக்க வேண்டும். அதே போல் நைட்டு 12 மணி வரைக்கும் செல்ஃபோன் என்ன பண்ணக்கூடாது? தொடவே கூடாது. பார்க்கறது என்ன? தொடவே. எங்கள் வீட்டில் 4-5 செல்ஃபோன் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்பா பொண்ணு அம்மா பொண்ணு உங்களுக்கு பொண்ணு எல்லாம் வச்சுருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் செல்ஃபோன் எப்படி தொடர்றது இல்லையோ, அதே மாதிரி வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது.
ஸோ என்ன அப்படின்னா தர்மம் சர, என்ன சர முடிஞ்சு போச்சு, அந்தரியம் முடிஞ்சது. 4 விஷயம் சொல்லியிருக்கேன். என்னென்ன? மனிதனாக பிறப்பது அரிதிலும் அரிது, மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயத்துவம். மனிதனாக பிறக்கிறது கஷ்டம், பிறந்த பிறகு நல்ல சூழ்நிலை, நல்ல ஆசிரியர், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல தாய் தந்தையர்கள், நல்ல குடும்பம், நல்ல பள்ளிக்கூடம் அமையல, அதை விட பெருசு. அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? நல்ல உயர்ந்த மனிதனாக மாறி அமையலாம். அதற்கு நல்ல ஒரு உதாரண புருஷரை, லட்சியவாதியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது யார் கையில் இருக்குன்னா அது யுவர் சாய்ஸ். ஒன்று ராமன். ஆண்களாக இருக்கிறவர்கள் ராமனை தேர்ந்தெடுங்கள். பெண்களாக இருப்பவர் சீதையை நீங்கள் என்ன பண்ணலாம்? தேர்ந்தெடுக்கலாம். தர்மத்திலிருந்து பிசகாமல் தர்மத்திலேயே வாழ்ந்து தர்மத்துக்காகவே போராடி கிருஷ்ணனே என்ன பண்ண அப்படின்னா தர்மம் தான் ஜெயிக்கும் சொல்லி பஞ்சபாண்டவர்கள் பக்கத்தில் இருந்து கடைசியில் மகாபாரத போரில் யாரும் ஜெயிச்சா? அதனால தான் இன்னைக்கு தர்மம் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பாரத தேசத்தில் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது. சத்தியம் வத தர்மம் மற்றதெல்லாம் காலையிலே சொல்லிட்டேன். மாத்திரு தேவபவ, பித்ரு தேவபவ, ஆச்சாரிய தேவபவ, அதிதி தேவபவ. அதை விட உயர்ந்தது இன்னைக்கு ஒன்று சொன்னேன். 4 பக்தியை விட மாத்திரு பக்தி, பித்ரு பக்தி, குரு பக்தி, என்ன இதெல்லாம் விட உயர்ந்தது என்னது? தேசம் என்பது இந்த உடல் மாதிரி, நம்முடைய உடல் மாதிரி. என்னது தேசம் என்பது? உடல் மாதிரி. இந்த தேசத்துக்குள்ளர, இந்த உடலுக்குள்ளர என்ன இருக்கு? உயிர் இருக்கு. என்ன இருக்கு? உயிர் நாடியாக இருக்க வேண்டும்னா என்ன வரணும் அப்படின்னா உடல் இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். இந்த உயிர் எதை பின்பற்ற வேண்டும்? தர்மத்தையும் சத்தியத்தையும் பின்பற்ற வேண்டும். தேசம் என்கின்ற உடலிலே இந்த 2த்தையும் இந்த உயிர் பின்பற்றினால் நம்ம உயர்ந்த மனிதனாக இந்த உலகத்திலே வாழ முடியுமா? முடியாதுன்னா முடியும். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் யாருன்னா தேச போராட்ட வீரர்கள், தியாகிகள், நிறைய ஆச்சாரியர்கள், சுவாமி விவேகானந்தர் மாதிரிலாம் இருக்கு. நம்ம தேசத்தில் விவேகானந்தர் தோன்றியது நமக்கு தான் பெருமை. அதனால கடைசியாக சொல்ல வேண்டியது முடிக்க போகிறோம். அதனால இன்னைக்கு உங்களுடைய மனசில் ஒரு சின்ன கருத்தை பதிய வைக்கணும். என்ன அப்படின்னா பொய் பேசக்கூடாது, கர்ப்பத்திலிருந்து என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. தாயை தெய்வமாக வணங்குங்கள், தந்தையை தெய்வமாக வணங்குங்கள், ஆசிரியரை தெய்வமாக வணங்குங்கள். அதற்கும் மேலாக தேசத்தையே என்ன பண்ணணும் அப்படின்னா உயிர் நாடியாக தெய்வமாக வணங்க வேண்டும். அதனால தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா உன்னுடைய நாடு தந்தை நாடோ இல்லை குருவினுடைய நாடோ சொல்லலை. என்ன சொன்னாங்க? பாரத மாதாவை, இந்த பாரத் மேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு ஆளை நிப்பாட்டிருக்கலாம்ல. ஏன் பெண்ணாக வடிவமைத்து நம்ம பாரத தேசத்தையே மாதாவாக நம்ம வழிபடுறோம் தெரியுமா? தாயை விட சிறந்தது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. 1000 கடவுளுக்கு சமம் தாய். யாரு? நம்ம அம்மா. அந்த தெய்வத்தை விட உயர்ந்தது என்ன அப்படின்னா பாரத மாதா. அதனால தான் பாரத் மாதாக்கு ஜெய். அதனால ஆசிரியர், தாய், தந்தை, குரு இவர்களுக்கு 4க்கும் சேர்த்து இந்த வருஷம் புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இருந்தது தான் நம்ம மனசில் பதியணுங்கிறதுனால சொல்கிறேன். தேசத்தை விட இந்த உலகத்தில் உயர்ந்தது எதுவுமே கிடையாது. தாய்க்காக உயிரை போக்கியவர்கள், உயிரை விட்டவர்களை விட தேசத்துக்காக உயிரை விட்டவர்கள் தான் இந்த உலகத்தில் ஏராளம். அதனால தான் நம்மளாம் வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். எங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளர இன்னைக்கு சைனா, அமெரிக்கா, பாகிஸ்தான் இவங்கெல்லாம் ஒன்று நுழைஞ்சிட முடியுமா? இன்னைக்கு வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் நம்மளுடைய இராணுவ பலம் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா பலமடைந்திருக்கின்றது. இராணுவ தளவாடங்கள் அந்த காலத்தில் 4 படை இருந்தது. என்னென்ன படை? காலாட் படை, குதிரை படை, யானை படை, தேர் படை 4 இருந்தது. இப்போ எத்தனை படை இருக்குது? 3 படை இருக்குது. என்னென்ன? கப்பல் படை,
விமானப்படை, தரைப்படை. தரைப்படை தான் மிலிட்ரி. கவர்மெண்ட்ல இருக்கிறது என்ன படை? விமானப்படை, தரைப்படை, கப்பல் படை. ஒன்று பறக்கிறது, இன்னொன்று தண்ணியில், இன்னொன்று தரையில். இப்படி வச்சுக்கணும், இதான் ஈஸி. இன்னொன்று விமானம், இன்னொன்று கப்பல், இன்னொன்று தரைப்படைகள், மிலிட்ரி. எல்லாம் மாறி போச்சு. இந்த காலத்து ராஜாக்கள்ல 4 படை வச்சுருந்தாங்க, இப்போ 3 படை தான். இந்த எல்லாத்த விட படை என்னது அப்படின்னா தேச தலைவர்களுடைய படை, தொண்டர்களுடைய படை. சொல்கிறோம் இல்லையா? கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். கான்ட்ரிபியூட் டு யுவர் சொசைட்டி, நாட் டு கன்சியூம் ஃப்ரம் த சொசைட்டி. இதை மட்டும் ஞாபகம் வச்சு. கான்ட்ரிபியூட் டு யுவர் சொசைட்டி, நாட் டு கன்சியூம் ஃப்ரம் த சொசைட்டி. மோர் தென் கன்சியூமிங், ப்ளீஸ் யூ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் யுவர் சொசைட்டி. கன்சியூம் பண்ணுறதை விட அதிகமாக டபுள் மடங்கு நீ என்ன பண்ணியாகணும்? கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஹவு? அதுதான் எனக்கு சொல்லியிருக்கேன். நீ உடலாலோ, மனசாலோ, வாக்காலோ, பணத்தாலோ ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன பண்ண முடியும்? தியாகம் பண்ணு. ந கர்மண ந பிரஜையா தனேன தியாகேனே அமிர்தத்துவமான சம்பு. தியாகத்தினால் ஒன்றால் மட்டுமே, தியாகத்தினால் மட்டுமே, தியாகத்தின் மூலமாக மட்டுமே உன்னால் அமிர்தத்துவ நிலையை, உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லிட்டார். உபனிஷத்து அப்படிதான் சொல்லுது, வேதமும் அப்படிதான் சொல்லுது. ந கர்மணா ந பிரஜையா தனேன தியாகேனேனே அமிர்தத்துவமான சொல்லு. நீங்கள்லாம் தியாகிகளா இருக்க விரும்புறீங்களா? இந்த சின்ன விஷயத்தை மனசில் போட்டாச்சு. சிந்தனை பண்ணி நாம் அனைவரும் உயர்ந்த மனிதர்களாக, தெய்வீக புருஷர்களாக மாறி அமைவதற்கு இறைவனும் நாம் வணங்கும் திருமூவரும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் அருள் புரிவதற்கு பிரார்த்தனை செய்வோமாக. அறிவோம். அதனால் இப்போ அடுத்து பஜனை நீங்கள் ஏதாவது கோரஸாக பாடுவீங்கல்ல, ஏதோ ஒரு பாடல் பாடுங்க. மனிதானி மகத்தானவன் தெரியுமில்ல, அதை பாடுங்க.
விவேகானந்தரை நினைத்திடுவோம், விவேக வழியில் வாழ்ந்திடுவோம். விவேகானந்தரை நினைத்திடுவோம், விவேக வழியில் வாழ்ந்திடுவோம், விவேகானந்தரை நினைத்திடுவோம். ஜீவசேவையே சிவசேவையன, ஜீவசேவையே சிவசேவையன, வாழ்ந்து காட்டிய வீரராம், தியாகசீலனே ஆனந்தமூர்த்தியே, தியாகசீலனே ஆனந்தமூர்த்தியே, வாழும் வாக்கும் வேதமானதே, வாழும் வாக்கும் வேதமானதே, தொண்டும் துறவும் வாழ்வின் லட்சியம், தொண்டும் துறவும் வாழ்வின் லட்சியம் என்று உணர்த்திய கர்ம வீரராம், இந்து தர்மத்தை உலகத்தில் உயர்த்திட்ட, இந்து தர்மத்தை உலகத்தில் உயர்த்திட்ட தெய்வமே உன்னை வாழ்த்துகின்றோம், தெய்வமே உன்னை வணங்குகின்றோம், தெய்வமே உன்னை வணங்குகின்றோம். ஜெய குருதேவா ஜெய குருதேவா, ஜெய குருதேவா ஜெய ஜெய ஹே, ஜெய குருதேவா ஜெய குருதேவா, ஜெய குருதேவா ஜெய ஹே. முமுக்ஷு சரண்ய மோக்ஷ பிரதாயக, முமுக்ஷு சரண்ய மோக்ஷ பிரதாயக, மோகனமூர்த்தே ஜெய ஜெய ஹே, விவேகானந்த ஜெய ஜெய ஹே, விவேகானந்த ஜெய ஜெய ஹே. அடுத்தது அர்ச்சனை. நான் திருப்பி சொல்றேன், பின்னாடி டீச்சர் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க, நீங்களும் திருப்பி சொல்றீங்களா? ஓம் கஜானனாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கணாதிபாய நமஹ, ஓம் பார்வதி தனயாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஏகதந்தாய
பாலசுந்தராய நமः. ஓம் கார்த்திகேயாய நமः. ஓம் தண்டபாணயே நமः. ஓம் ஸ்கந்தாய நமः. ஓம் மகேஸ்வராய நமः. ஓம் விஸ்வநாதாய நமः. ஓம் மகாதேவாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சிவாயை நமः. ஓம் உமாதேவ்யை நமः. ஓம் அன்னபூர்ணாயை நமः. ஓம் அபயப்பிரதாயை நமः. ஓம் அக்ஷராயை நமः. ஓம் திரிபுரசுந்தரியை நமः. ஓம் வேதஜனன்யை நமः. ஓம் விஷ்ணவே நமः. ஓம் வாசுதேவாய நமः. ஓம் த்ருவாய நமः. ஓம் அச்சுதாய நமः. ஓம் புவனேஷ் புருஷோத்தமாய நமः. ஓம் கோவிந்தாய நமः. ஓம் ஜனார்தனாய நமः. ஓம் பிரம்மஸ்வரூபிணே நமः. ஓம் நரரூபதராய நமः. ஓம் கதாதராய நமः. ஓம் சந்திரமணிசுதாய நமः. ஓம் தக்ஷிணேஸ்வரவாசினே நமः. ஓம் தோதாபுரிப்ரியாய நமः. ஓம் ஜகத்குரவே நமः. ஓம் சர்வாயை நமः. ஓம் சாரதா தேவியை நமः. ஓம் ஜகதம்பாயை நமः. ஓம் யதிராஜாய நமः. ஓம் தயாகரணே நமः. ஓம் மங்களமூர்த்தயே நமः. ஓம் பாரதநந்தனாய நமः. ஓம் ருதபதயே நமः. ஓம் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்ச தேவாய நமः. ஓம் ஸ்ரீ சர்வதேவதேவஸ்வரூபாய ஸ்ரீராமகிருஷ்ணாய தேவாய நமः. ஓம் விவேகானந்த சுவாமினே நமோ நமः. ஓம் சமஸ்த நானாவித பரிமள மந்திர அர்ச்சன புஷ்பமாலிகாः சமர்ப்பயாமः. அடுத்த தீபாராதனை எல்லாரும் நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு நிமிஷம் தியானம். யாரும் கண்ணை தரக்கூடாது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைச்சு தியானம். கண்ணை மூடி.
जय श्री गुरु महाराज की जय। जय श्री महामाई की जय श्री स्वामी जी महाराज की जय श्री सद्गुरुनाथ महाराज की जय।